ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. இன்று ஸ்ரீ அகத்திய மகரிஷிகளின் அருளுரை திருஞான மந்தனம் புத்தகத்தில் ஐயா என்னென்ன கருத்துக்கள்லாம் கொடுத்துருக்கிறாருன்னு சிந்திக்கலாம். முன்னுரையில் அதாவது என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, திருஞானம் என்னும் நூலினை கரங்களில் ஏற்கும் அன்பு மானுட ஆன்மாக்கள் விழித்து கொள்ளும் அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு. ஒரு எம்ஜிஆர் பாடல் இருக்குல்ல, விழித்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார் உன் போல் குருட்டை விட்டோர் எல்லாம் கோட்டை விட்டார் தூங்காதே தம்பி தூங்காதே அப்படின்னு ஒரு பாடல் இருக்குல்ல. ஸோ எப்போ வந்து சக்தி அதாவது சக்தி நிலைகள் ஒடுங்க துவங்குவது என்பது மானுட ஆன்மாக்களின் விழிப்பு நிலையினையே குறிக்கின்றது. அதாவது ஆன்ம துளிகள் இருக்குல்ல, 108 சிவத்துளிகள் எல்லாமே விரிந்து இயங்கி துவங்கிடும் அப்படிங்கிறதான் ஐயா இன்டெரக்டா கொடுத்திருக்கிறார். ரெண்டாவது, புண்ணியம் செய்தவர்கள் மட்டும்தான் இந்த நூலினை உணர்ந்து ஏற்கவும் இயலும் அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு. புண்ணியம் செய்தோருக்கே பூவுண்டு நீருண்டு அப்படின்னு திருமூலர் தெய்வம் கொடுத்துற மாதிரி புண்ணியம் செய்தோருக்கே திருஞான நூலுண்டு அப்படிங்கிறத திருமூலர் தெய்வம் வந்து சொல்ல மறந்துட்டார். இரண்டாவது, இது வந்து சூன்ய ஒளியின் ஆற்றல்கள் எனும் தேவ ரகசியங்கள் ஒரு மனிதனுக்கு எந்த நேரத்துல வெளிப்படுத்த துவங்குதோ, அதாவது இதெல்லாம் தேவ ரகசியங்கள் இல்லையா. இதனால் வரைக்கும் நான் ஏற்கனவே ஒரு கொடுத்திருந்தேன். எந்த ஒரு ஸ்கிரிப்சர்ஸ்லையும் சூன்ய ஒளியின் ஆற்றல்களை ஏற்பது குறித்தோ அதை பற்றி எந்த ஒரு ஹிண்ட்டுமே கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, எப்போ இந்த ரகசியங்கள் மனிதர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகின்றதோ அந்த நேரத்துலதான் சக்தியானவர் ஒடுங்க வேண்டும் அப்படிங்கிறது இயற்கையின் நியதி. அப்ப இந்த நேரத்துலதான் நமக்கு சூன்ய ஒளியின் வெற்றிடம் குறித்த தகவல்கள் வந்து வெளிப்படுது அப்படின்னு சொல்றாரு. 3 புத்தகங்கள், அதாவது உங்களுக்கு நிறைய பேர் அன்பாலயத்துல முதல்ல இருந்தே இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆன்ம ஒளியின் வெற்றிடம் ஒரு தனி புத்தகமா வந்துச்சு, இறை ஒளியின் வெற்றிடம் ஒரு தனி புத்தகமா வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சூன்ய ஒளியின் வெற்றிடம் வரும்போது இந்த 3 புக்கையும் சேர்ந்து கம்பைன் பண்ணி ஒரே புக்கா கொடுத்தாங்க அன்பாலயம். ஸோ அதற்காக இந்த நேரத்தில் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆனா இது எதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்கன்னா, 3 புத்தகங்கள் ஒடுங்கி ஒரே புத்தகமாக வெளியிடுவது, 3 சக்தி நிலைகள் ஒடுங்குவது, அதாவது ஆதிமகா சரஸ்வதி, ஆதி லக்ஷ்மி மற்றும் ஆதிசக்தி ஆகிய 3 தெய்வங்கள் ஒன்றாக ஒடுங்குவது என்பதையே குறிக்கின்றது அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு. ஸோ யுகமாற்றம் நிகழ தொடங்குது. இந்த யுகமாற்றம் நிகழ தொடங்குற நேரத்தில் ஆதிசக்தியும் காலபைரவரும் ஒடுங்குவாங்க. நாட் ஓன்லி ஆதிசக்தி அண்ட் காலபைரவர், மற்ற அனைத்து தெய்வங்களுமே ஒடுங்க துவங்குவாருங்க. அதனால இதை ஒரு வார்னிங்கா எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு அகத்திய மகரிஷியில் ஐயாவோட அருளுரையும் இருக்கு. முக்கியமா நம்ம கீ டேக்அவே என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, இது வந்து நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட சிக்னல். ரெண்டாவது, இதை உணர்ந்து ஏற்கணும். புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்குங்கிறதுனா, அப்போ நம்ம இந்த நூலை வந்து படிக்கும் போது நமக்கு புண்ணிய நிலைகள் வந்து ஓங்கும். இல்லை நம்ம ஏற்கனவே பல பிரிவுகளாக சேர்த்து வைத்த புண்ணியம் மட்டும்தான் இந்த புத்தகத்தை வந்து நாம கரங்களில் ஏற்றால் மட்டும் பத்தாது, அதை படித்து உணர்ந்து பொருள் உணர முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதா ஐயா கொடுத்திருக்கிற அருளுடையோட சாராம்சம். ஆனந்த கோடி அன்புகளும் நன்றிகளும்.